நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செட்டிங்னா, உங்கள் ஃபோனில் இந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இமேஜ் வீடியோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் ஒரு இமேஜை, வீடியோவை எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தெரியாதனமாக உங்கள் கைப்பட்டு அந்த ஃபைல் எல்லாமே டெலீட் ஆகிருக்கும். அப்படி டெலீட் ஆகும்போது, ஐயோ நீ டெலீட் ஆகிடுச்சே, இந்த ஃபைல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஃபைலாச்சே, என்னுடைய ஞாபகத்துக்காக நான் வச்சுருந்தேனே அப்படின்னு நீங்கள் புலம்பலாம். ஈவன் உங்கள் ஃபோனை உங்கள் குழந்தைங்க கையில் கொடுத்தா கூட அவங்களும் தெரியாதனமாக அதை டெலீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒன்ஸ் டெலீட் ஆகிடுச்சுன்னா அதை ரிக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட நீங்கள் ரிக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பட் அப்படி ரிக்கவர் பண்ணும்போது சில ஃபைல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். டெலீட் ஆகிடுச்சுன்னா அதை திரும்ப பெறணும். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் நம்ம பயன்படுத்தின அவசியம் கிடையாது. ஒரு சின்ன செட்டிங் தான். இந்த சின்ன செட்டிங்கை நான் காட்டக்கூடிய அந்த 2 இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதுமானதுங்க. அப்புறம் என்ன, தெரியாதனமாக கூட நீங்கள் டெலீட் பண்ணால் கூட அந்த ஃபைல் உங்களை விட்டு போகாது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வித்தவுட் வேஸ்டிங் டைம். வாங்க வீடியோ. இந்த வீடியோவில் 2 இடத்துல 2 விஷயங்களை நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஒன்று உங்கள் ஃபோனோட கேலரி, சரிங்களா? இப்போ உங்கள் ஃபோனோட கேலரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை தெரியாதனமாக நீங்கள் டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் எப்படி திரும்ப பெறுவீங்க? அதுக்கு ஒரு அருமையான செட்டிங் இருக்குது. இது ஒரு பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன், அதில் ட்ரஷ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போகிறீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும், சரிங்களா? அதாவது நீங்கள் தெரியாதனமாக டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அந்த டெலீட் பண்ண ஃபைலை. இங்கேருந்து மறுபடியும் மீட் எடுத்துடலாம். எப்படின்னா, செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பட்டன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ, வீடியோவோ ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபோனோட கேலரியில் போயிட்டு செட் ஆகிடும். சரி, இப்போது இதை எப்படி எனேபிள் பண்ணணும்? இல்லை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பாட்டம் ரைட்டில் 3 லைன், இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேஜ் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த த்ரஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கீப் டெலிட்டட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபார் 30 days. இதை எப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன் இதை நான் எனேபிள் பண்ண சொல்கிறேன்னா, ஒருவேளை தெரியாதனமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோவையோ வீடியோ டெலிட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்க, இந்த த்ரஷ் ஃபோல்டரில் தான் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து கூட ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ பெர்மனெண்ட்லி டெலிட் ஆகிடும். ஸோ இதை ஜஸ்ட்டு இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனோட கேலரியில். அடுத்து இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துலையும் நீங்கள் எனேபிள் பண்ணணும், ஃபைல் மேனேஜர். ஸோ என்னுடைய ஃபோனில் மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட், இதில் செட்டிங்ஸ், இதில் பாருங்கள் த்ரஷ்ன்னு இருக்கா, இதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபைல் மேனேஜர்லேருந்து தெரியாதனமாக ஃபைலை டெலிட் பண்ணால் கூட உங்களோட த்ரஷ் ஃபோல்டில் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல 30 நாள் வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 2 இடத்துலையும் நீங்கள் இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பயனுள்ள ஒரு செட்டிங் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் கீழே வர வைக்கிறேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. தெரியாதனமாக ஒரு ஃபைலை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபைலை அப்படி சேஃபாக எப்படி திரும்ப பெறுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சிவப்பு கலர் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். அதில்